வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க ராஜ்மா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு இது எடுத்து இதை வந்து நல்லா ஒரு 8-9 விசில் விட்டு நல்லா இது பாருங்கள் இப்படி அமுக்கி பார்க்குற அளவுக்கு இந்த இது வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம கிரேவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கிரேவி பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் ஒன்று நல்லா ஒரு 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு போட்டு நல்லா இதில் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆயில் காஞ்சிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும், வதங்கணும் நல்லா. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி ராஜ்மா வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா உப்பு ரொம்ப கக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு போட்டிருக்க அளவு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ராஜ்மா வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரோட்டீன் இது. அதனால் அதை நிறையா தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்தமாரி கிரேவி தான் செஞ்சு தரணும்னு இல்லை. நல்லா உப்பு போட்டு வேக வச்சு நல்லா தாளித்து கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி பூரி, சப்பாத்தி அதுக்கெலாம் நல்லா சாப்பிடலாம். டால் கூடயே சேர்த்து தனியாக செய்யலாம். நான் வந்து அதாவது பருப்பு வேக வச்சு அது கூட ராஜ்மாவே சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஸ்டைலில் இன்றைக்கி சப்பாத்திக்கு பண்ணுறேன், அதனால் நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தெரியல, ஏன்னா இது வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆட்டி கொடுத்த செக்கெண்ணெய். ரொம்ப லெமனை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பொங்கி வந்துட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீழே வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கூடயே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கலர் விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பசை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. மூடி வச்சு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ராஜ்மா ரெசிபி வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரத்த சர்க்கரை அளவு, ரத்தம் சுகர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து சுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் புற்றுநோயெலாம் இருக்குங்க, கேன்சரு, அதெல்லாம் கூட இதை வந்து சரிப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து சிறுநீரக பீன்ஸு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இருக்குது. அதனால தான் இந்த ராஜ்மா வந்து பஞ்சாபி இதெல்லாம் பஞ்சாபி தபாலெல்லாம் சூப்பராக இருக்கும். டெல்லிலாம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். நீங்கள் டெல்லி டாலு இந்த ராஜ்மாலாம் பஞ்சாப்லாம் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதோட இந்த மேனிலாம் பலன்னு இருக்கிறது கூட இதை நல்லா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இதோட டேஸ்ட்டு பிடிச்சிடும். எல்லாருமே சாப்பிட்லாம், இப்படி தான் பண்ணி சாப்பிட்ணுன்னா இல்லை, நல்லா வேக வச்சு தாளித்து கொடுக்கலாம். சுண்டல் எப்படி சாப்பிட்றோம் நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி இது வந்து இந்த சிறுநீரக பீன்ஸ். இது பேரே அதுதான், அந்த சைஸில் இருக்கும். இது வந்து
நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் எடுத்துருக்கேன். இது நல்லா ரெட் கலரில் பிங்க் கலர் ரோஸில் இருக்கும். இந்த பருப்பு வந்து பிங்க் ரோஸ் கலரில் கூட இருக்கும். இதில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, தாது பொருட்கள்லாம் இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். பெரும்பாலும் நான் ரொட்டி, சப்பாத்தி, பூரி இதுமாரி இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகாது தான். சில பேர் சாப்பிட்றாங்க, அது பஞ்சாபிக்காரங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நம்ம இந்தியன்ஸ் சாப்பிட முடியாது. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான பொருள், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 ஸ்பூனு தனியாத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விடுங்க. இந்த பச்சை வாடை மசாலா இருக்கிற பச்சை வாடைலாம் போகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிக்கிங்க. நல்லா இதாகட்டும். கொத்தமல்லி தலை தூவி நல்லா ஒரு கலரி விடணும். அதில் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இப்போ இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண முடியும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லா இதாக சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் வந்து நம்ம ராஜ்மா வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு கிரேவி பக்கத்துக்கு நல்லா ஆகட்டும். நல்லா மூடி வச்சு கலருங்க. உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இதாகட்டும். நான் வந்து இந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலரி விட்டு நல்லா வந்து இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணோன்னா, நான் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமு இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பட்டர் ஒரு துண்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்ல ஒரு கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா மஞ்சு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து வைங்க. சிம்மில் போட்டு நல்லா மூடி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மெஹந்தி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ஒரு கையால் ஒரு க்ரஷ் பண்ணி நல்லா இது மேலே தூவி விடுங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பாலை கூட காய்ச்சி ஆற வச்சு இதில் ஊற்றலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கூட 2 சப்பாத்தியை வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.